ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் ஜீவாஸ்வன் ஃபேமிலி. சாரி மக்களே, நேத்து போட்ட வீடியோ வந்து பழைய வீடியோ நான் மெர்ஜ் பண்ணி போட்டுருந்திருக்கேன். ஏன்னா நான் புது வீடியோ 15 நிமிஷம் ஃபர்ஸ்ட் பண்ணுனேன். அதை சேவ் போட்டுட்டு ஏன்னா கண்டினியூவா பண்ணும்போது ஒரு சில நேரம் ஸ்கிப் ஆகி வெளியே வந்து வீடியோ வந்து அழிஞ்சிரும். அதனால நான் பாதி பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருந்தது பர்ச்சேசிங். சரி ஓகே, பர்ச்சேசிங் இதோட முடிச்சுட்டு பால் காய்ப்பு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காண்டி 15 நிமிஷம் பண்ணிட்டோம். சரி, இதை சேவ் போட்டுட்டு வேற கொஞ்சம் பேலன்ஸை பண்ணி ஜாயின் பண்ணி போட்டுடலாம் அப்படின்றதுக்காண்டி நான் வீடியோ ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு சேவ் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த லேயர் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஒரு 200க்கு மேல லேயர் போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஏன்னா பேக் டு பேக் நான் நிறைய ஸ்க்ரீன் வச்சிருந்ததுனால இருந்த கேரக்டர்ஸை மறுபடியும் ஒரு 250 மினிட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த 2 நிமிஷம் நியூ வீடியோ மறுபடியும் பண்ணி ஜாயின் பண்ணி தான் 17 நிமிஷம் வீடியோவா நான் வந்து மெர்ஜ் பண்ணி போடுறதா நினைச்சு நான் ஜாயின் பண்ணி போட்டேன். கடைசியில் பார்த்தோன்னா பழைய வீடியோ நான் ஜாயின் பண்ணி போட்டிருந்திருக்கேன். அந்த 2 நிமிஷம் புதுசாக பண்ணதும் நெக்ஸ்ட் அந்த 15 நிமிஷம் புது வீடியோ கூட ஜாயின் பண்ணுறத பழைய வீடியோ 15 நிமிஷத்தை நான் சேவ் பண்ணி போட்டுட்டேன் போல இருக்கு. நான் அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் பழசும் கொஞ்சோண்டு புதுசுமா கலந்துருந்துருக்கும். நான் மெர்ஜ் பண்ணி அந்த வீடியோவை அப்லோடே பண்ணிட்டேன். பண்ணிட்ட அப்புறமா நான் வீடியோ கமெண்ட் எதுவுமே நான் பார்க்கல. கொஞ்சம் வேலை இருந்தது, சண்டே கொஞ்சம் ஒர்க்ல அதிகமாக இருந்ததுனால நான் அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நைட்டு தான் நான் ஃப்ரீ ஆகிட்டு கமெண்ட்டை பார்த்தா எல்லாருமே ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓல்டு வீடியோன்னு. அப்புறம் வியூஸும் போகல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது ஃபுல்லாக பழைய வீடியோ, என்னக்கா புதுசாக எதுவுமே போடலை அப்படின்றப்ப தான் என்ன இப்படி சொல்கிறாங்க. நான் வீடியோவை செக் பண்ணும்போது தான் பார்த்தேன் பழைய வீடியோவும் புது வீடியோ அந்த 2 நிமிஷம் லாஸ்ட்டாக பண்ணணும் தான் இருக்கு. புதுசாக பண்ண 15 நிமிஷம் வீடியோ என் ஃபோன்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை. எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நான் சேவ் பண்ணிட்டேன்னு நினச்சி அதை சேவ் பண்ணாமலே மொத்த லேயரே அழிச்சு விட்டு புதுசாக பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. இனிமேல் நான் மறுபடியும் புதுசாக தான் பண்ணணும். பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவை போடணும். ஆனால் பழையபடி இன்னும் நான் பர்ச்சேசிங்கே போட்டுட்டு இருந்தேன். எல்லாருக்குமே போர் அடிச்சிடும். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. புதுசாக நான் என்ன மாதிரி பால் காய்ப்புக்கு போகவா, இல்லை அந்த ஃபினிஷிங் வீடியோ ஒரு 15 நிமிஷம் பண்ணதை மறுபடியும் கிரியேட் பண்ணவா, என்ன பண்ணணும்னு எனக்கே தெரில. நான் என்ன கண்டிஷனில் இருக்கேன்னு எனக்கே தெரில. சாரி மக்களே, இது என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதனால அழிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை சேவ் ஆயிடுச்சு நினச்சி நான் தான் விட்டுட்டேனா என்னன்னு தெரில. ஏன்னா பாப்பா அப்போ பார்த்து அழுதா தூக்கத்துக்கு. சரி, நான் அவளுக்கு பால் ஆற்ற போனேன். அப்போ சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். அதனால் சேவ் ஆகாமலே நான் மறுபடியும் அதை அழிச்சிட்டு நான் பேலன்ஸ் 2 நிமிஷத்தை பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. ஸோ மொத்தமே இப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் பண்ணணுன்னா மறுபடியும் அந்த பர்ச்சேசிங்கை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ் எனக்கு மறுபடியும் அதே இதை பண்ணோன்னா வருமானு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் அப்படியே ஃப்ளோவில் பண்ணுறது தான் நல்லா இருக்கும். சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி போடுறேன். சாரி, என்னோட மிஸ்டேக் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ப்ளீஸ் மக்களே, நான் இனிமேல் ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. சரி, என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் மக்களே. சாரி, மன்னிச்சுக்கோங்க உங்க வீட்டு பிள்ளையா. வாங்க இப்போ நம்ம புது வீடியோக்குள்ள போலாம். ஆமாம், நல்லா படுத்து உருண்டு செக் பண்ணாதானே தெரியும் பெட்டு எப்படி இருக்குன்னு. வாங்குற பெட்டை உருப்படியாக வாங்கண்டாமா? நீ பாருமா, பாரு, நீ உருண்டு புரண்டு நல்லா பாரு. நாங்கள் அங்கே போய் பீரோ பார்க்க போகிறோம். எங்க நல்லா மிரர் வச்ச பீரோவா பாருங்க. என்ன தூர போயிரு, நான் உட்ல பார்க்க போகிறேன். கவினு வாப்பா, நம்ம போய் அங்கே போய் பீரோ பார்க்கலாம். இவன் நல்லா பார்த்து உருண்டு புரண்டு செக் பண்ணி பெட்டு ஏதாவது முடிவு பண்ணட்டும். நம்ம அங்கே போய் பீரோ ஏதாவது நல்ல பீரோவா பார்க்கலாம். வா. சரி மாமா, உட்டு தானே, வாங்க. நானும் உங்களை உட்ல தான் வாங்க சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பெரிய பொண்ணு, பெட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாங்கத்தே, நீங்களும் வந்து படுத்து பாருங்க எப்படி இருக்கு பெட்டுன்னு. ஐயே, நான் என்னத்துக்கு? நீயே நல்லா படுத்து உருண்டு செக் பண்ணு. நீங்கள் தானே அந்த பெட்டில் நாளைக்கு படுத்து தூங்கி எந்திக்க போறியே. நானும் அந்த பெட்டில் படுக்க போகிறேன். நான் வேணும்னா கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா மெத்துன்னு இருக்கும்ல கடை பெட்டுன்னா. வாங்க வாங்க, உங்களுக்கு இல்லாததா வந்து உட்காருங்க. அடா பெரிய பொண்ணு, பெட்டு நல்லா தான் இருக்கு. இதே வாங்கிடுவோமா? நல்லா புசு புசுன்னு இருக்கு பேரு. இங்கே பாருங்கத்தே, உடனே எல்லாம் இப்படி முடிவுக்கு வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா படுத்து எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும் பெட்டு எப்படி இருக்குன்னு. என்ன பெரிய பொண்ணு, பெட் செலக்ட் பண்ணிட்டியோ? இந்த பெட் தானே நீ செலக்ட் பண்ணது? ஐயா இல்லை லட்சு, இப்போதான் வந்து படுத்து பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஓடியாங்க. நீங்களும் வந்து படுத்து பாருங்க நல்லா புசு புசுன்னு இருக்கான்னு. ஐயா, நான் வரலப்பா. இந்தா பெரிய பொண்ணு, நான் வரேன். வா வா, இந்தா வந்துட்டேன். எல்லாம் நீயும் அந்த பெட்டில் இப்போ படுக்க போறா? வெள்ளை பெட்டில் இழுக்காக்கி வச்சு தொலைஞ்சிடாதீங்க. வேற நீங்க வாங்கி ஆகணும்னு கடைக்காரன் எங்க தலையில கட்டிட போறான். கிளவி இனமும் இந்த பெட்டை இதுவே வாங்கின மாதிரி தான் மினுக்குது. நம்மளை தொட கூட விட மாட்டேங்கு.
இல்லை அங்கே பேரு உன்னைய யார விட மாட்டேங்கன்னு நினைக்காத. வெட்டு இது வெளில வெட்டு, அழுக்காச்சுன்னா வேற கடைக்காரன் திட்டி விடுவோம்ல, அதான் சொன்னேன். வாங்க அந்த பக்கம் போய் வேற பெட்டெல்லாம் பார்க்கலாம். வாவுமா, அந்த பக்கம் இன்னும் நிறைய பெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். போ போ போய் பாரு, நான் வாரேன். பாட்டியிலாக்க அந்த கிளவி பேசின பேச்சே சரி விடு. உனக்கு தான் பெரிய பொண்ணு அத்தையை பத்தி தெரியும்ல, நீ எதுக்கு அதுகிட்ட வாய் கொடுத்துக்கிட்டு இருக்கா? வா, நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்கக்கா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த பெரிய பொண்ணு அந்த மாமியாரை அடிச்சு வெளியே பத்துதா இல்லையான்னு. ஏன்னா உமா, பெரிய மனுஷிக்கு இப்படிலாம் நீ சாபம் கொடுக்கப்படாதுல, சும்மா இரு. இல்லக்கோ, எனக்கு பயங்கரமா கடுப்பாகி போச்சு. என்னமே இது அப்பை விட்டு சொத்தா, என்னைக்கு தொடப்படாது, வரப்படாது, ஏறப்படாதுங்க. நான் எதில் உட்கார்ந்தா எதில் பட்டுதா, இதுக்கு என்னக்கோ? இப்ப பாருங்க, அது அங்க போய் பெட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்ப நான் பெட்டு நான் எப்படி செக் பண்றேன்னு சொல்லி பேர்ல யாரையும் படுத்து உருளியேன்னு இந்த கிளவி இன்னைக்கு நான் சும்மாயே விட மாட்டேன். இவனோட பெரிய ரோதனையா போச்சு. நான் என்னத்துக்கு இவ்வளோ பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு திரியேன்னு தெரியல. நான் என்னத்துக்கு செலக்ட் பண்ண போறேன்? எனக்கு என்ன தெரியும்னு இந்த பெரிய பொண்ணு என்னை இழுத்துட்டு வந்தாலும் தெரியல. இந்த சரசு வந்தாலாவது எனக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். அவளும் இன்னும் வர காணோம். இந்த உமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டானா இல்லையானே எனக்கு இன்னும் தெரியலையே. நம்மளே பேசாட்டிக்கு சரசுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம்மா. ஆமா, ஒரு ஃபோன் அடிச்சு எங்க இருக்கா என்னன்னு கேட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு பெரிய பொண்ணு. ஆமா உமா, நல்லா ஜாலியா இருக்கு. இல்ல என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஏ டிங்கி, பார்த்தா தெரியல, பெட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாத்தே, இப்படியெல்லாம் செக் பண்ணாதான் நல்லா பெட்டு புசு புசுன்னு நல்லா அப்படி பஞ்சு மாதிரி இருக்கான்னு தெரியும். அதுக்கு தான் நல்லா குதிச்சு குதிச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட கூறு கட்டவுளா, இப்படி நீங்களும் குதிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தனா கடைக்காரன் நம்ம தலையில கட்டிட போறான். நீங்களும் தான் வாங்கிட்டு போனோன்னு. அப்படிலாம் ஒன்றும் கடைக்காரன் சொல்ல மாட்டான். நீங்களும் பார்த்து வாங்குங்கன்னு தானே சொன்னா. நீங்களும் ஒரு பெட்டில் ஏறி குதிச்சு பாருங்கத்தே, அப்பதான் தெரியும் எப்படி புசு புசுன்னு இருக்குன்னு. இல்லைன்னா படுத்தாவது பாருங்க, நல்லா முதுகுக்கு எதமா இருக்கும். ஆமா, நம்மளும் படுத்து எந்திரிச்சு பார்த்தாதான் என்ன, நல்லா தான் இருக்கும் போல இருக்கு பெட்டு பார்க்கும்போது. சொர்க்கம் மதுவிலே. அட அட, பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கு முதுகுக்கு எதமா. இல்ல பெட்டு மேல ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லட்சு, பார்த்தா தெரியல, ஜம்ப் 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 பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல உங்கள அக்க போருக்கு அளவே இல்லாம பெய்கிட்டு இருக்கு. கடைக்காரன் மட்டும் பார்த்தான்னு வை, கழுத்தா மட்டுமே போட்டு வெளியே தள்ளி விடுவான். கடனை விட்டு வெளியே போங்க அயோக்கிய ராஸ்கல்களான்னு. இல்ல ஒழுங்கா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிடுங்களா? லட்சு, எங்களை பார்த்தா சொல்றீங்க, அங்க ஒரு பெரிய மனுஷிய பாருங்க. அந்த பெரிய மனுஷி என்ன பண்ணுதுன்னு. ஐயே, என்ன பெரிய பொண்ணு மாமியார ஒரு கட்டில படுத்து இப்படி தூங்கியாவ? தூங்கிச்சா மண்டையை போட்டுச்சா கிளவி? மண்டையே போட்டுச்சுன்னா நாளைக்கு பால் காய்ப்பு நடக்காத. நல்லா டெட் பாடி கணங்க அந்த ஆளா கிடக்குதே, குணமாயிருச்சே கிளவி. ஐயே, கேவலப்பட்டு போச்சு. என்ன எங்க மாமியார் இப்படி தூங்குது? நல்லா மெத்து மெத்துன்னு இருந்ததை நல்லா அப்படியே மல்லாக்கப்படுத்து தூங்கிருச்சோ? பெரிய பொண்ணு மாமியாரே, எந்திரிங்க, தூங்கியே செய்யறிய. ஐயோ, டெட் பாடி கண் முழிச்சிருச்சே. அப்ப நான் பால் காய்ப்பு கன்ஃபார்ம். டண்டன கண்டன கணக்கா டண்டன கண்டன கணக்கா. ஜாலி ஜாலி ஜாலி. ஐயே, நான் இப்ப எங்க இருக்கேன்? அம்பானி வீட்டுல ஆமணக்கு என்ன ஆட்டிக்கிட்டு இருக்கிய? என்ன படுத்ததும் தூக்கம் வந்துருச்சா? ஐயா, இன்னும் கடையில தான் இருக்கம்மா. இவ கூட இந்த பொருள் தேடி யார் இறங்கியும் பத்தியா மாடி மாடியா, அதுல நல்லா இடுப்பு ஒளி பத்துக்க. கொஞ்சம் முதுவை சாய்ப்பமனே சாச்சி அந்த ஆளை தூங்கிட்டேன் போல இருக்கு. எல்லாம் என்ன பெட்டு செலக்ட் பண்ணியெல்லாம் இல்லையா? இன்னும் இல்லத்தே. எல்லாம் சீக்கிரம் என்னத்தையாவது எடுங்களா, வீட்டுக்கு போவோன்னு யாராவது. நாளைக்கு பால் காய்ப்பு வச்சுக்கிட்டு இன்னும் பொருள் எடுத்துக்கிட்டு அலையாள்வல. விளம்பரத்துலலாம் என்னென்னமோ காட்டியால பெட்டு நல்லா புசு புசுன்னு, அந்த மாதிரி ஏதாவது பேர சொல்லியாவது கேளுங்களா. எனக்கு தான் ஒரு விவரமும் தெரியாதுன்னு பார்த்தா எனக்கு மேலே பெரிய கூமுட்டையா இருக்கலையா மருமவா. இதெல்லாம் கேட்டு வாங்கி சீக்கிரமா போகலாம்டா வீட்டுக்கு. எத்தே, நானும் அவ்வளவும் செலக்ட் பண்ணுறேன். உங்கள் மோவன் தானே செலக்ட் பண்ணியாரு, அவரு வருவார், வந்ததை செலக்ட் பண்ணிக்கிடலாம். ஒன்று ஏதாவது செலக்ட் பண்ணா நீ அவன் வரட்டான்னு அவனை சொன்னா அவன் ஏன் பொண்டாட்டி செலக்ட் பண்ணுவான்னு சொல்லுவான். மாறி மாறி யாழிப்பு போட்டுக்கிட்டே இருங்க கடையில். வார அவ மைனி மவன். என்னத்தே, பெட்டு செலக்ட் பண்ணியாச்சா? இல்லைல்ல கவினு, எந்த பெட்டை செலக்ட் பண்ணன்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீ எதுவும் செலக்ட் பண்ணாண்டா, வா, எல்லாம் நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஆமாத்தே, மாமா பீரோ அப்புறம் கட்லி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டாவ. என்னெல்லாம் சொல்கிற கவினு? என்கிட்ட சொல்லாமல் உங்கள் மாமா இப்படி செலக்ட் பண்ணாரு? ஆமா, உன்னை என்னத்தையாவது செலக்ட் பண்ணுன்னா விளாட்டுத்தனமெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கா. வேற உன்னை என்ன செலக்ட் பண்ண சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பலனா, அதனால நானும் கவினை எல்லாம் பேசி முடிச்சு அங்க வாங்கியாச்சு. இந்த அடுத்து சோஃபா பார்க்க போறேன், வேணா வா. வேணா சோஃபா வேணா உன்னோட செலெக்ஷன், நீ பார்த்து வாங்குறதா இருந்தா வாங்கு.
ஆமாம் இப்படி தான் சொல்கிறது. அங்கே வந்து நான் ஏதாவது ஒன்று கேட்டேன்னா இது வேண்டாம் அப்படின்ட்டு வேற நீங்களே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. போங்க, நீங்களே இன்னமும் போய் செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நீ இங்கே இரு. எங்கே இருங்க, நானும் வாரேன். பெட்டு பீரோலாம் நம்மகிட்ட காட்டாமலே வாங்கிட்டேங்க. அவன் அண்ணங்காரனுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு எல்லா பொருளும் சின்ன சின்னதாக வாங்கிட்டானா என்ன பண்ண? பெட்டு பீரோலாம் எவ்வளோ பெருசில் வாங்கினா என்ன சைஸில் வாங்கினான்னு தெரியலையே. ஒருவேளை செலவு வைக்கக்கூடாதுன்னு சின்ன சைஸில் வாங்கி விட்டானோ? கூறுகட்ட பைய வாங்கினாலும் வாங்கியிருப்பான். நம்ம கண்ணில் காட்டாமல் என்னத்துக்குமே வாங்கினான். இவனை விடப்படாது. அந்த கட்லையும் பீரோவையும் முதல் நம்ம கண்ணில் காட்ட சொல்லணும். சின்ன சைஸாக இருந்தால் அது வேண்டாம், நல்லா பெரிய சைஸாக எடுங்கன்னு சொல்லி பெரிய சைஸாக எடுக்க வைக்கணுமே. கூறுகட்ட பையில பெற்று வச்சுக்கிட்டு நான் படிக்க பாடு கடவுளே. என்ன அவ்வளவும் தலைதறிக்க ஓடுது, நம்மளை விட்டுட்டு நம்மளும் போவோம். ஏல உமா. என்ன லட்சு? நான் கீழே உரேட்டு சரசு வந்திருக்காளான்னு பார்த்துட்டு வரேன். நீ பெரிய பொண்ணு கூட இரு, கேட்டேன்னா சொல்லு கீழே போயிருக்காவ லட்சுமி அக்கா வருவாவன்னு. சரி லட்சு. இவ்வளோ பின்னாடியில நம்மளால இப்படி ஓடிக்கிட்டு அலையே இல்லாதம்மா. தான் சரசு பக்கத்துல வந்துட்டேன்னா வந்தண்ணா கீழே போயிட்டு அவளை தனியா கூப்பிட்டு போய் பெரிய பொண்ணுக்கு தெரியாம ஏதாவது பொருள் வாங்கணும். இப்பதான் புரியுது எதுக்கு இந்த பத்திராளி அக்கா பொருள் எடுக்கிற இடத்துக்கு வரலன்னு. நமக்கே இவ்வளோ வயிற்றுச்சலா இருக்கு, பெரிய பொண்ணுக்கு அண்ணன் இவ்வளோ வாங்கி கொடுக்காரன்னு. அப்போ நான் பத்திராளி அக்காக்கும் அப்படிதானே இருக்கும். அதனால தான் ஆள் வராமல் இருந்திருக்கு. எப்படியும் 10-15 லட்சம் செலவு பண்ணுவார் போல தெரியுது. என்ன பொருள் வாங்கி கொடுக்காரு. பெரிய பொண்ணுக்கு பால் காய்ப்பு முடியட்டும், வட்டிக்கு எடுத்துனாலும் நம்மளும் அவ்வளோ பொருளை வாங்கி போட்டிருந்தோம் வீட்டில். எப்போ பாப்பா எவ்வளோ பொருள்? சோஃபா எதுல பாக்குறீங்க மாமா? உட்டா, லெதரா, கிளாத்தா, எப்படி பாக்குறீங்க? நான் உட்ல தான் பார்க்கணும்னு பார்த்தேன். அதுதான் கொஞ்சம் தாங்கும், அது பாட்டுக்கு கிடக்கும். அந்த ஸ்பாஞ்சு ஒன்றுக்கு அவ்வளோனாலும் அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேற வாங்கி போடலாம். மற்றதெல்லாம் அப்படி இல்லை பத்தியா, அதெல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும் அந்த சோஃபாவெல்லாம். உங்க அத்தையை பத்தி உனக்கே தெரியுமே, அவளாவது அதெல்லாம் மெயின்டைன் பண்றதாவது. அவ வீட்டில் இருக்கதே அதிசயம், வேற எங்க வீட்டில் அதெல்லாம் பண்ண போறா? அதான் நீங்க இருக்கீல மாமா. அட நீ வேறப்பா, சும்மா இரு. அப்படின்னா இந்த மாதிரி லெதர் ட்ரை பண்ணுங்க மாமா. ஏது இதுவா? ஆமா, இதுன்னு அது பாட்டுக்கு கிடக்கும்ல. சின்ன பிள்ளைகளுக்கு தண்ணி ஊத்தினாலும் உள்ள இறங்காது, ஈஸியா தொடச்சிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும்ல, இதே வாங்குங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு, ஆனா அவளுக்கு இந்த மாதிரி இது பிடிக்காத. ஐயா என்னம்மா? இல்லை பெட்டு பீரோலாம் வாங்கினேன்னா அதெல்லாம் எங்கேயா இருக்கு? என்ன சைஸு? நல்லா பெருசா இல்லை சின்னதா? எப்படி சைஸில் வாங்கினா பார்த்து வாங்கினியா? ஆமாம்மா, எல்லாம் பார்த்து நல்லா பெரிய சைஸ்ல தான் வாங்கியிருக்கேன். என்னாச்சு? இல்லை நான் பார்க்கலையேன்னு பார்த்தேன். சரி, அது அப்புறம் காட்டுறேம்மா. இப்ப சோஃபா பார்க்கலாம் வாங்க. இல்லை ஒரு தடவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். எங்கே ஓடியாங்களாம்? கொஞ்சம் இருமா, அந்த பெரிய பொண்ணு கூப்பிடுறா என்னன்னு கேட்டு வரேன். பொண்டாட்டி கூட்டானா போதும், அந்த ஆளை சிட்டா பறந்துருவான். என்ன பெரிய பொண்ணு? எங்கே அந்த பக்கம்லாம் சோஃபா அழகழகா இருக்குங்க, நல்லா அழகா பூ போட்டு. அந்த சோஃபா வாங்கலாம். பெரிய பொண்ணு, நீ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிடுவியா பெரிய பொண்ணு? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? தயவு செய்து அதை பக்கம்லாம் போவாத. நீ இது நாள் வரைக்கும் வீட்டில் ஒரு தலையான உரையாவது துவைச்சிருக்கியா சொல்லு. உனக்கு எதுக்கு இந்த ஆசைலாம்? உனக்கு நான் வேற சோஃபா வாங்கி தரேன் வா. நல்லா லெதர்ல வாங்குவோம், அது நல்லா தண்ணி பட்டாலும் தொடச்சி எடுத்துக்கிடலாமா. போங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு பூ போட்ட டிசைன் தான் வேணும். சரி, அதெல்லாம் நல்லா இருக்காதுல. நல்லா ராயெல்லாம் இருக்கணும்னா நல்லா லெதர் மாதிரி தான் எடுக்கணும், அதுதான் நல்லா ரிச்சா இருக்கும். போங்க, சாக்கு பையை தச்சு போட்ட மாதிரி கேவலமாக இருக்கும். உனக்கெல்லாம் இதை பத்தி தெரியாது பெரிய பொண்ணு, நீ சொன்னா கேளு வா. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி அழகா வாங்கி தரேன் வா. எங்க சொன்னா கேளுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிதாங்க. வாங்கலாம் வா 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 வாங்கலாம். நேரா போய் கடைக்காரன்ல உட்ல செஞ்ச சோஃபா எங்க இருக்குன்னு கேட்டு அந்த சோஃபா வாங்குறோம் வா. அதுதான் நமக்கெல்லாம் சரி. அது பாட்டுக்கு எத்தனை காலம் ஆனாலும் அப்படியே கிடக்கும். அதெல்லாம் உளுத்து போயிருங்க. நானே கோடாலி எடுத்து காலெல்லாம் உடச்சி போட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த சோஃபா உடஞ்சி போயிடும். உடைப்பா நாற்காலி எடுத்து உடைச்சனா உன் காலை நான் உடைச்சிருவேன் வா. உனக்கு உட்ல சோஃபா வாங்கி தரேன் வா. கவினே, உட்ல எங்க இருக்குன்னு கேளு, அந்த இதே வாங்குவோம். இந்த மாதிரி இதெல்லாம் சோவா இருக்கிறதுலாம் வேண்டாம், நமக்கு உட்டு தான் சரி. சரி மாமா. என்னது இது? நம்ம பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கவ. பெரிய பொண்ணு, இந்த சோஃபா வேடா, இது அழகா இருக்கு பாரு அந்த டிசைனு. எதுக்குலாம் பெரிய பொண்ணு என்னைய கொட்டினா வலிக்குதுலா? நானே என் பேச்சே யாரும் கேட்க மாட்டேங்க அவ்வளோன்னு கடுப்புல இருக்கேன். இதுல வேற நீ வேற என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, லட்சுமி அக்கா எங்க? ஆளை காணோம். அவிய கீழே சரசக்கா வந்திருக்காவலான்னு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாவ. அப்படியா? அப்பனா அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேளு. இன்னும் இவ்வளோ நேரம் ஆகி நம்மகிட்ட வர காணுமே. ஒருவேளை நம்மளை தேடி ஒவ்வொரு ஃப்ளோரா தேடி அலைய போறாவ. எங்க இருக்காவ என்னன்னு கேளு. சரி, சீக்கிரம் கேளு. நான் போய் சோஃபா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ போ, நான் போட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கேன். சீக்கிரம் வர சொல்லு லட்சுமி அக்காவை.
இந்த பெரிய பொண்ணுக்கு வந்த வாழ்வா பத்தியா? நம்மளும் தான் இருக்கோமே. சோஃபாலாம் என்ன அழகா இருக்கு. நமக்கு இதெல்லாம் வாங்க தான் கொடுத்து வைக்கல. சரி கொஞ்ச நேரம் இதில் உட்கார்ந்து ரசிச்சாவது பார்ப்போம். நல்லா இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது நல்லா ராஜா பகதூர் மாதிரி இருக்குது. நம்ம வீட்லேயும் இப்படி ஒரு சோஃபா இருந்துச்சுன்னா நல்லா ராஜா பகதூர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே ரிமோட்டில் சேனலை மாற்றிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து டிவி பார்க்கலாம். நம்மளுக்கெல்லாம் இப்படி வாய்க்கலையே, என்னத்த பண்ண? அடா 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 அடா, சோஃபாக்கு ஒரு தலைவாணி, முதுகுக்கு நல்லா இதமாக இருக்குது. அச்சோ, இந்த பெரிய பொண்ணு வேற லட்சுமி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காவ என்னன்னு கேட்க சொன்னால, நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலன்னா அதுக்குள்ளே லட்சுமி அக்காவை அவள் பார்த்துட்டான்னா இந்த உமால ஃபோன் பண்ண சொன்னா ஃபோன் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டுரும். சரி ஃபோன் பண்ணி இந்த லட்சு எங்கே இருக்குன்னு தான் கேட்டு பார்ப்போமே. இந்த ஃபோனை எங்கே வச்சேன்? சுடிதார் பாக்கெட் எங்கே இருக்குது? சுடிதாரில் பாக்கெட் வைக்கிற ஒரே ஆள் இந்த உமா தான். சொல்லுவோம்மா. லட்சு எங்கே இருக்கியே? கீழே சரசக்காவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனியே, வேற மேலே வரையே காணோம். ஏதோ எங்களை தேடி அலைஞ்சிட்டு அடக்கீங்களா? இல்லை உமா, நான் சரசை பார்த்துட்டேன். அவளை நானும் உங்க வெள்ளி கடைக்கு வந்தேன் பார்த்துக்க. வெள்ளி கடைக்கா? வெள்ளி கடைக்கு என்னத்துக்கு? அதான் பெரிய பொண்ணு பால் காய்ப்புக்கு ஏதாவது பொருள் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கு தான் அவளுக்கே தெரியாம சரி எடுக்கலாமன்னு சொல்லிட்டு சரச நானும் அப்படியே வேற கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பார்த்துக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது குத்து விளக்கு மாதிரி எடுக்கலான்னு பார்த்தோம். அது நிறைய விலைக்கு போயிடுச்சு. அதனால நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காமாட்சி விளக்கு வாங்கியிருக்கோம் பார்த்துக்க வெள்ளியில. என்னது காமாட்சி விளக்கா? ஆமாடா, நான் ஒரு 5000 ரூபாய் கையில கொண்டு வந்திருந்தேன். அவளும் ஒரு 5000 ரூபாய் கொண்டு வந்திருப்பா போல இருக்கு. ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு போல ஒரு காமாட்சி அம்மா விளக்கு மட்டும் வாங்கியிருக்கோம். இனிமே நான் இந்த சரசிட்ட இதை கொடுத்துட்டு நான் இந்த கடைக்கு இப்போ வந்துடுவேன் பார்த்துக்க. அவ கேட்டேன்னா இந்த வாரான்னு சொல்லு. என்ன இப்படி வெள்ளி கடையில் நிற்கேன் பொருள் வாங்கிக்கிட்டு நிற்கேன்னா எதுவும் சொல்லிவிடாத அவகிட்ட. இது சர்ப்ரைஸாக கொடுக்கலாம், இருக்கட்டேன்னு. சரி லட்சு. சரி அப்போ நான் வைக்கேன். நீ அவளை கொஞ்சம் சமாளி, நான் இந்த இப்போ வந்துடுவேன். சரி. அட என்ன இது, லட்சும் சரசும் சேர்ந்து வெள்ளி விளக்கு வாங்கிட்டேன்னு சொல்லுதுவே, அதுவும் காமாட்சம்மா விளக்கு. இதுவெல்லாம் வெளியில வாங்கிச்சு வேணா நம்ம ஒண்ணுமே கொடுக்கலன்னா நல்லா இருக்காதே, நம்மளும் ஒருத்தரை மதிக்க மாட்டாவளே. இதுக்கு ஒழுங்கா நம்ம வீட்டுக்கார் கூட சேர்ந்தே ஏதாவது பித்தளையில வாங்கியிருந்திருக்கலாம். பித்தளை தவளை இல்லை சரவம் இந்த மாதிரி என்னத்தையாவது குத்துமணி என்னத்தையாவது எடுத்திருந்திருக்கலாம். நம்ம தான் கேட்கல. இப்போ காசை வாங்கி நம்ம ஏதாவது ஒரு சேலை எடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ எல்லாம் வெள்ளி விளக்கு வாங்கினோன்னா நம்ம ஒன்றும் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. அப்போ நமக்கு சேலை எடுப்படாத. என்ன பண்ண? நான் கூட இதுவே ஏதாவது பித்தளையில் செய்யும், நம்ம ஒரு சில்வரில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சேன். நம்மளுக்கு ஒரு சேலையை எடுத்துட்டு மிச்ச மீதி காசில் ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து கொடுத்து ஏமாத்திடலான்னு பார்த்தேன். கடைசியில் இது வெள்ளியில் இறங்கிட்டேன். வெள்ளியில் இறங்குனா நம்ம ஒரு சில்வர்லையாவது இறங்கணுமே. என்னத்தை பண்ணன்னு தெரிய மாட்டேங்க. என்ன வாங்க என்ன வாங்க என்ன வாங்க, எல்லாமே பெரிய பொண்ணு கை வீட்டில் வாங்கி கொடுத்துறியாவே. இப்போ நம்ம வாங்கி கொடுக்கலன்னு யார் எழுதா? இவ எதுக்கு இப்போ எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு அடக்காவே? சரி இப்போ நம்மளும் செலவு பண்ண வேண்டியிருக்கே. லட்சுவும் சரசுவும் வெள்ளியில் காமாட்சி விளக்கு வாங்கியிருக்குனாவே, அதை வைக்கிறதுக்கு சின்ன தட்டு வாங்கிட்டா என்ன? நம்மகிட்ட தான் 5000 ரூபா இருக்குல்ல, எப்படியும் ஒரு 2000 2500 ரூபா ஆகுமா இருக்கும். பார்த்து ஒரு சின்னதாக ஒரு தட்டை வாங்கி கொடுத்துட்டேன்னா அதை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாள்ல பெரிய பொண்ணு. ஆமாம் அதான் சரி, நல்ல யோசனை வந்துச்சு. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 2500 ரூபா இருக்குல்ல, அதில் ஒரு சேலை வாங்கினா போதாதா? அவ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. இங்க பாருங்கண்ணே, நாளைக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டா பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிருங்கண்ணே. ஏன்னா நாளைக்கு சொந்தம் வந்தா எல்லாம் வந்திருக்க நேரத்துல பொருள் வந்து இறங்கினாதான் எல்லாருக்கும் மரியாதையா இருக்கும். அதனால சீக்கிரமா கொண்டு வந்து இறக்கிருங்கண்ணே. அதெல்லாம் ஷார்ப்பா வந்து இறங்கிரும் தம்பி. நீங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் மட்டும் தெளிவா எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. சரி, நான் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போறேன். இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். மீதிய மாமா பார்த்து பேசுவாரு. நான் சொன்ன பொருள் எல்லாம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி தம்பி, அதெல்லாம் நான் பாத்துக்கிடியே. சரி கவினா, அப்ப நம்ம கிளம்புவோமா? சரி மாமா. என்னாச்சு மாப்பிள்ள, கிளம்புறீங்க? எல்லா பொருளும் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா மாமா, முடிஞ்ச அளவுக்கு பெரிய பொருள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பண்ட பாத்திரம்ட்டு கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்க வேண்டி இருக்குமா இருக்கும். அது பெரிய பொண்ணு, நான் எங்க அம்மாலாம் வருவாவில்ல, அவியில கூட்டு போய் வாங்கிக்கிடுங்க. இந்த லட்சுமி அக்காலாம் வருவாவ, அவிய கூட போயிட்டு வாங்கிக்கிடுங்க. அது என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுங்க. அங்க பந்தல் போடுற ஆள் வந்துருச்சான், ரெடியா செட்டுலாம். அதனால நான் போய் அங்க போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. கவினையும் நான் கூட்டு போலான்னு பாக்கேன். சரி சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். நான் இங்கே வேலையை முடிச்சுட்டு வரோம். இதுக்கு தான் பத்திராளி கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அவள் வராண்டே நீட்டா. பரவாயில்ல மாமா, அதான் பெரிய பொண்ணு கூட இந்த லட்சுமி அக்கா இருக்காவுல்ல, அவியலுக்கும் எல்லாம் தெரியும். நான் எங்க அம்மையும் இருக்காவுல்ல, பாத்துக்கிடுவாவ. சரி, அப்ப நானும் கவினை கிளம்புறோம் மாமா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
இல்லையே கவின்னு வண்டியை ஸ்லோவா ஓட்டணும், வேகமா ஓட்டக்கூடாது. என்ன பைக்கு மாமனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போ. சரிப்பா. ஒருவேளை பெரிய பொண்ணு இந்த சோஃபா தான் வாங்கியிருப்பாளோ? சரி வாங்க கணக்கு முடிப்போம். வாங்க சார்.